பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம தியானிக்க போற வேதவசனம் ரோமர் புஸ்தகத்திலிருந்து 12ஆம் அதிகாரத்தில் 16லிருந்து 21 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்கலாமா? ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதுகிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உங்கள் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்னி தலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லும். தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஸோ உங்களுக்கு ஒருத்தர் தவறை இழைக்கிறார்கள் என்றால் அவர்களை மன்னியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள் தான் ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் இந்த வசனமும் போதிக்கிறது. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவ வசனத்தை நாம் பின்பற்றுகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.